ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் கேட்கல. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் மிகுந்த பலவீனம். ஹல்லேலூயா. எனக்காக ஒரு தனிப்பட்ட ஜெபத்தில் வைக்கும்படிக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரு நாள் வேண்டிக் கொள்கிறேன். கடந்த மாதம் ஆண்டு நம்மளை எப்படி பாதுகாத்தா? கண்மணி போல பாதுகாத்தா. இந்த மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஹல்லேலூயா. இந்த மாதத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை. நிறைய ஆடுகளை இன்னைக்கு காணோம். ஹல்லேலூயா. நிறைய ஆடுகளை இன்னைக்கு காணோம். நாளைக்கு தினத்தந்தி பேப்பர்ல நியூஸ் கொடுக்க வேண்டும். நிறைய ஆடுகள் காணவில்லை. ஹல்லேலூயா. நிறைய ஆடுகள் காணவில்லை என்று. ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. ஹல்லேலூயா. ஆராதனை மட்டும் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை கர்த்தருடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். இந்த நாளுக்குரிய வார்த்தை என்னவென்றால் 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 யோவானின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. என்னதுங்க? இன்னொருத்தர் வாசிக்கிற அந்த வசனத்தை நல்ல சத்தமா. ஐயா முத்தையா வாசிங்க அந்த வசனம். திருப்பாப்பா வாசிங்க. நீ வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். என்ன தைரியம் இது? அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை. நம்முடைய தேவனுக்கு என்ன இருக்குது? காது இருக்குது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு என்ன இருக்குது? காது இருக்குது. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமா. நம்முடைய தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுஷனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இன்னைக்கு ஆண்டவர் உங்க மத்தியில என்ன சொல்றாருன்னா, நீங்க பண்ணது ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் எதை கேட்டாலும் நமக்கு செவி கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், நாம் எதை கேட்டாலும் நமக்கு செவி கொடுக்கும் தேவன். ஹல்லேலூயா. நம்ம எதை கேட்டாலும் சரி. ஹல்லேலூயா. அது 1 யோவான் 5:14 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், ஹல்லேலூயா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை. ஹல்லேலூயா. அவர் சித்தப்படி கேட்போமானால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, அவர் சித்தப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுப்பார். இன்னைக்கு நம்முடைய தேவன் பெரிய பெரிய காரியங்களை எதன் மூலமா கர்த்தர் செய்திருக்கிறார்டா, அவர் நமக்கு செவி கொடுக்கிறதுனால. ஹல்லேலூயா. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் ஒருபோதும் வீணாய் போகாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஜெபங்கள் ஒருபோதும் வீணாய் போகவே போகாது. குறிப்பா 5 விதமான காரியங்கள் குறித்து சுருக்கமாக இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். வாசிங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகனபலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இது என்னங்க? இதை ஆண்டவர் யாருக்கு செவி கொடுத்தாரு? எலியாவுக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா. எலியா கேட்கிறாரு,
என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும். ஹல்லேலூயா. மேல ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, அந்த வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகி கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று வேண்டினான், கேட்டான். ஹல்லேலூயா. என்னங்க ஜெபம் இது? பாகால் தெய்வங்களுக்கும் நம்ம தெய்வத்துக்கும் என்ன ஒரு போட்டி? பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள். அக்கினினால் எந்த தெய்வம் அருளுகிறதோ அந்த தெய்வம் தான் மெய்யான தெய்வன் என்று எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அருமையான தேவனே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில குறிப்பிட்ட காரியத்திற்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இனி கடைசி காலம். ஹல்லேலூயா. இது என்ன காலங்க? அப்படிதான் ஏன் சொல்லிட்டே இருக்கிறீங்க? என்ன சொல்லுவாங்க ஒரு சிலங்க, நீங்க அப்படிதான் சொல்லிட்டே இருக்கிறீங்க, ஆனா ஒண்ணுமே நடந்த மாதிரி தெரியல. இனி வருகிற காலங்கள் மிகவும் ஆபத்தான காலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய வருகையில நடக்கிற காரியங்கள் இனி வருகிற நாட்கள் என்ன பண்ணும்? நடக்கும். அறிஞர் தெரிஞ்சு கொரோனாவே வராதுன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனா என்ன வந்தது? கொரோனா வந்தது. எல்லாரும் மாஸ்க் போட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாது. ஹல்லேலூயா. பயப்படாது. ஆண்டவர் நீங்க கேட்ட எல்லா விண்ணப்பத்தையும் அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். எலியா கேட்டாருங்க. ஹல்லேலூயா. எலியா கேட்டாரு, என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் சொன்ன உடனே வானத்திலிருந்து அக்கினி இறங்குச்சு. ஹல்லேலூயா. வானத்திலிருந்து என்ன இறங்குச்சு? அக்கினி இறங்குச்சு. இன்னைக்கு நாம் தேவனிடத்துல கேட்கும் பொழுது தேவன் அக்கினியை கர்த்தர் புறப்பட செய்வார். ஹல்லேலூயா. தேவன் அக்கினியை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு? புறப்பட செய்வார். அருமையான தேவனே, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அவமானங்கள் எதுவா இருக்கட்டும் சரி, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஆண்டவருடைய கரத்தில் இருக்கும்போது எந்த நெருக்கமும் உங்களை ஒருபோதும் தீண்டவே தீண்டாது. அருமையான தேவனே, ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்ககிட்ட கர்த்தர் சொல்றது என்னவென்றால், நீங்க அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். ஹல்லேலூயா. யாருடைய சித்தத்தின்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். எலியா கேட்டாருங்க. எலியா கேட்டாருங்க. அந்த பாகால் தீர்க்கதரிசி எத்தனை பேர் இருக்கிறாங்க? பாகால் தீர்க்கதரிசி எத்தனை பேர் இருக்கிறாங்க? சொல்லுங்க. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த காரியங்களை எல்லாம் வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். 450 தீர்க்கதரிசி 19 வருஷம் வாசிங்க. எத்தனை தீர்க்கதரிசி? இப்பொழுதும் பர்வதத்திலே இஸ்ரவேலர் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் 450 பேரையும். எத்தனை தீர்க்கதரிசி முன்பாக எலியா நிற்கிறார்? 450 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக எலியா நிற்கிறார். அவங்க எந்த தீர்க்கதரிசி? பாகாலின் தீர்க்கதரிசி, விக்கிரகத்தை வணங்குகிற தீர்க்கதரிசிகள். அரிக்கான தேவனே, 450 பேருக்கு முன்பாக அவன் ஒரே ஒரு ஆள் மாத்திரம் தான் நிற்கிறான். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எதிராக நிறைய கூட்டம் நிற்குதா? உங்களுக்கு எதிராக பலவிதமான போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? ஆண்டவர் ஒன்னே ஒன்று சொல்றாரு, நீங்க எலியாவை போல நீங்க உறுதியா இருப்பீர்களா? தேவன் அந்த 450 தீர்க்கதரிசிகளை கொண்ட எலியாவின் தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிற. அரிமேன் தேவனே, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்கு இருக்கிறவர் பெரியவர். அரிமேன் தேவனே, வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்தது. புறப்பட்டு வந்த போது அந்த பலிபீடத்தை சுற்றி பிரகாசித்த அந்த பலிபீடத்தை சுட்டெரித்து போட்டது. அரிமேன் தேவனே, யார் சொன்னதுனால? எலியா ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுனால. அதே எலியா என்ன சொல்றாரு? நான் அசுத்த உதவி உள்ள மனுஷனிடத்துல வாசம் செய்கிறவன். ஹல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. தன்னைத்தானே
தாழ்த்த வேண்டும். அறிஞர்களே, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் கிருபை தருகிறார். அறிஞர்களே, எலியா கேட்டாங்க. யார் சித்தப்படி கேட்டான்? அவருடைய சித்தப்படி கேட்டான். கேட்ட உடனே என்ன வந்தது? வானத்திலிருந்து அக்கினி வந்தது. எங்கள் 2வது குறிப்பிட்ட கண்டு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இஸ்ரவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள். இங்க யார் வராங்க? இங்க யார் வராங்க? இஸ்ரவேலர்னா யாரு? இஸ்ரவேலர்னா யாருங்க? நாம் தான். நாம் தான் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். இங்கே எந்த இஸ்ரவேலர்கள்னா தாவீதுடைய ஜனங்கள். அல்லேலூயா. தாவீதுடைய ஜனங்கள். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சேனையே ஒரே ஒரு மனுஷனை பார்த்து என்ன பண்ணுச்சு? பயப்பட்டு நடுங்கிக் கொண்டிருந்தது. அல்லேலூயா. பயப்பட்டு நடுங்கிக் கொண்டிருந்தது. அறிவான் தேவனே, பெரிய ஒரு பாட்டு பாடலாமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஆவியே 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 ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை நிறுத்திடுமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுமே, ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நெருப்பாயிரக்கிடுவார் என் தேவன், நெருப்பாயிரக்கிடுவார், நெருப்பாயிரக்கிடுவார் என் தேவன், நெருப்பாயிரக்கிடுவார். அல்லேலூயா. அவர் எப்படி இறங்குவாங்க? நெருப்பாய் இறங்குவார். தாவீது ஒரே ஒரு ஆளுங்க. அல்லேலூயா. தாவீது எத்தனை பேருங்க? ஒரே ஒரு ஆள். முன்பாக எலியா யாருங்க? ஒரே ஒரு ஆள். அல்லேலூயா. இங்கே தாவீது யாரு? ஒரே ஒரு ஆள். அந்த ஒரே ஒரு ஆளு யாருக்கு முன்பாக நிற்கிறான்? ஒரு பெரிய ஒரு ராட்சதனுக்கு முன்பாக நிற்கிறான். அல்லேலூயா. ஏன்னா நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா. முதல்ல நம்ம பார்த்தோம், யாரை பார்த்தோம்? எலியா தீர்க்கதரிசி 405 தீர்க்கதரிசி முன்பாக தைரியமாக நிற்கிறார். ஏன்? அவருடைய சித்தத்தின்படி கேட்டார். இரண்டாவது யாரை பார்க்க போறோம்? தாவீது. ஒரு பெரிய ஒரு ராட்சதனுக்கு முன்பாக தாவீது நிற்கிறான். தாவீதுக்குள்ள ஒரு வைராகியம் என்னன்னா, இவன் இஸ்ரவேலின் ராணுவ தேவனை நிந்திக்கிறதுக்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீது கேட்கிறாங்க. தாவீதால நிற்கவே முடியல. தாவீது சவுல் கிட்ட போய் சொல்றான், என்ன இந்த பெலிஸ்தனை என்கிட்ட விடுங்க, நான் இவனை கொன்று கொடுறேன். அப்போ சவுல் என்ன பண்ணல? தாவீத அனுமதிக்கல. அல்லேலூயா. தாவீது என்னங்க பண்ணல? அனுமதிக்கல. ஏன் அனுமதிக்கலன்னா, அவருடைய சரீரம் என்னவா இருந்ததுன்னா அந்த யுத்தத்துக்கு தகுதி இல்லாத இருந்தது. அந்த யுத்தத்துக்கு தகுதி இல்லாத இருந்தது. ஆண்டவர் ஒண்ணே ஒன்று சொல்றவங்களை பார்த்து,
சரீரத்தில் பார்க்கல. ஆண்டவர் உங்களுக்கு தகுதி எங்கே கொடுத்துருக்காரு? ஆத்துமாவில் கத்தர் கொடுத்துருக்கிறார். அல்லா ஆத்துமாவில் கத்தர் கொடுத்துருக்கிறாரு. தாவீது மறுபடியும் சொல்றான், என்னை விட்டுருங்க, நான் உன்னை கொடுக்குறேன். ஆனால் சவுல் விடவே இல்லை. அப்போ தாவீது சொல்றான், ஒரு விச கரடியும் ஒரு விச சிங்கமும் என் ஆடுகளை பட்சிக்கும்படிக்கு வந்தது, அது எல்லாவற்றையும் நான் கிழித்து போட்டேன் என்று சொல்லுகிறான். அப்போதான் சவுல் என்ன பண்றான்? தாவீதுக்கு அனுமதி கொடுக்குறான். அனுமதி கொடுக்கும்போது அந்த போருக்கான வஸ்திரத்தை தாவீதுக்கு என்ன பண்றாங்க? உடுத்து வைக்கிறாங்க. நேரங்கள் நான் சுருக்கமாக சொல்லி கொண்டு போகிறேன். அந்த இராணுவத்துக்குரிய வஸ்திரத்தை என்ன பண்றாங்க? உடுத்து வைக்கிறாங்க. அந்த வஸ்திரம் தாவீதுக்கு பழக்கம் இல்லாததினால், அல்லேலூயா, வசனம் தெளிவாய் போடப்பட்டிருக்கிறது. அந்த வஸ்திரம் தாவீதுக்கு பழக்கம் இல்லாததினால் என்று வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்க அறிவான நிமிஷமே. இன்னைக்கு நமக்கு எதெல்லாம் நம்ம பழகி வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க, எது நமக்கு பழகி போயிருக்கிறது? எதுவும் பழக்கம் இல்லையா? எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? அது ஒன்று சொல்றாரு, நீங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்கும் போது அவருக்கு பழகினவர்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா, அவருக்கு பழகினவர்களாக இருக்க. தாவீது எந்த நேரம் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை பாடிட்டு துதித்து கொண்டே இருப்பான். அதான் துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்லை. அல்லேலூயா, துதிக்கிற பிள்ளைகளுக்கு பயம் இருக்கவே இருக்காது. அல்லேலூயா, அவருடைய சித்தப்படி செய்கிற பிள்ளைகளுக்கு பயமே இருக்காது. அவருடைய சித்தப்படி கேட்கிற பிள்ளைகளுக்கு பயமே இருக்காது. அருமையான தேவனே, உடனே தாவீது ஆற்றங்கரை ஓர போறான். ஆற்றங்கரை ஓர போய் கூழாங்கற்களை எடுக்கிறாங்க. கூழாங்கற்களை எடுத்துட்டு என்னங்க பண்ணாங்க? உண்டிக்குள்ளலாம் வச்சு அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுதானையா கோலியாத்து செத்தபடி. அடிச்சானையா தாவீது, அது விழுதானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனல, ஒரு உருட்டு கல்லுல ஒரு சுருட்டு கவனல. மொரட்டு அடி மிரட்டி அடி நெத்தி அடி, மொரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. அச்சிக்கல்லு கையில அற்புதம் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அச்சிக்கல்லு கையில அற்புதம் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீது நெத்தி அடி, அதில் விழுதானையா கோலியாத்து செத்தபடி. ஒரே ஒரு அடி அடிச்சாங்க, நெத்தி புட்டில் அடிச்சான். எப்படிங்க விழுறான் கோலியாத்து? முகங்குப்புற விழுறான். முகங்குப்புற விழுது என்னங்க ஆச்சவன்? தலைய வெட்டிட்டான். தலையை வெட்டி ராஜா சவுலுக்கு முன்பாக நிறுத்துறாங்க. அவனை ஊர் மக்கள் எல்லாரும் அவனை தூக்கி என்ன பண்ணாங்க? கொண்டாடினாங்க. ஏன்? ஆண்டோடைய சித்தப்படி அவன் கேட்டான். அல்லேலூயா, நாம் எதையாக அவருடைய சித்தத்தின்படி நாம் கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அல்லேலூயா, அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். அருமையான பிள்ளைகளே, முதலாவது காரியத்தை பார்த்தோம். எலியா அக்கினினால் தேவன் அவனுக்கு மறுபுத்திரனாக அவருடைய சித்தத்தின்படி கேட்டான். இரண்டாவது யாரை பார்த்தோம்? தாவீது. இஸ்ரவேல் ஜனங்க அந்த பெரிய ஒரு பெலிஸ்தனை பார்த்து பயந்து கொண்டிருந்தாங்க. அது அவனுக்கு பொறுக்கவில்லை. அவன் இஸ்ரவேல் தேவன் நிந்தித்ததுனால, அவனுக்கு கோபம் வந்ததுனால அடிச்சாங்க. ஒரே ஒரு கல்ல அவ்வளவு பெரிய ஒரு சின்ன விஷயத்துல ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்ய முடியும்னா அது நம்முடைய ஜெபத்தால மாத்திரம் தான் முடியும். மூன்றாவது காரியம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசிரியத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகி புருஷராகிலும் ஸ்திரீகளாகிலும் நாம் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவிலுள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். யார் தேவன்? சவுல்.
இப்ப யாரு? பவுல். இன்னைக்கு நம்ம ஏன் பேரை மாத்துறோம்? இந்து பேரே இருக்க வேண்டியதுதானே? சீனிவாசன், பெருமாள். என் பேரை மாத்துறீங்க? எங்க பேரை மாத்துறீங்க? ஆனா ஒன்னே ஒன்று சொல்றாரு, உங்களை பார்த்து பேரை மாத்துறது முக்கியம் இல்லை, பேருக்கு ஏற்றபடி நம்ம வாழ வேண்டும். இல்லையா? பேர் மாற்றுவது முக்கியம் இல்லைங்க, பேருக்கு ஏற்றபடி நம்ம என்ன பண்ண வேண்டும்? வாழ வேண்டும். அறிவேண்ட இடத்திலே இன்னைக்கு நம்ம என்ன சித்தத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்கிறோம். இல்லையா? இவன் யாருங்க? இந்த சவுல் யாருங்க? கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படிக்கு, கிறிஸ்தவ ஊழியக்காரர்களை கொலை செய்யும்படிக்கு என்ன வாங்குறான்? பிரதான ஆசிரியர்கிட்ட கேட்டு வாங்கிட்டான். யாரை பார்த்தாலும் இயேசு என்ற நாம சொல்றவன வெட்டி சாய். அல்லேலூயா, வெட்டி சாய்ச்சி. இருந்தாலும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, and suddenly there shined round about him a light from heaven. அல்லேலூயா. எங்கிருந்து வந்ததா? பரலோகத்திலிருந்து வந்தது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்கிருந்து வந்திருக்குது? பரலோகத்திலிருந்து வந்தது. ஆனா தமிழ்ல வானத்திலிருந்து வந்திருக்குது. வானமும் பரலோகமும் ஒண்ணுதான். அல்லேலூயா. வானத்து மேலதான் யார் இருக்காரு? இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அருமையான நம்ம எங்கிருந்து வந்த ஒளி? வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து வருகிறது. வரும்பொழுது யாருக்காக போறாங்க? தன்னுடைய பிள்ளைகளை கொலை செய்வதற்காக போகிறார். ஆண்டவர் விடுவாரா? ஆண்டவர் விடுவாரா? அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அது கீழே வாசிங்க. அது கீழே வாசிங்க. எங்க விடுறான்? நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அல்லேலூயா, நீ அரியணையில் நீ வீட்டு இருந்தாலும் சரி, அல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் நீ தொடுவாயானால் ஆண்டவருடைய தரை மட்டும் கத்தர் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய தரை மட்டும் கத்தர் கொண்டு வந்துடுவான். தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அல்லேலூயா. எந்த சத்தம் கேட்கிறான்? இயேசு பேசுறாங்க சவுல் கிட்ட. அல்லேலூயா. அந்த தேவன் யாரு? பேசும் தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் யாருங்க? பேசுகிற தேவன். அல்லேலூயா. இந்த ஆண்டே முடிய போகுதப்பா, என் வாக்கு தத்துவத்தை இன்னும் நீ நிறைவேற்றவே இல்லையே, இன்னும் 1 மாசம் இருக்குதுங்க. அல்லேலூயா. ஆண்டவரால ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அற்புதம் செய்ய முடியும். அல்லேலூயா. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அற்புதம் செய்ய முடியும். ஏங்க இந்த சவுல் யாருங்க? கிறிஸ்தவர்களை கொல்லும்படிக்கு அவன் போகிறவன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை கொல்லும்படிக்கு அவன் போகிறவன். 5ஆம் வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். யாரை அவன் துன்பப்படுத்தினா? இயேசு துன்பப்படுத்தினானா? இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினானா? இயேசுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த. இயேசு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், உன்னை தொட்டா இயேசுவை தொட்ட மாதிரி. அல்லேலூயா. உன்னை யாருன்னா ஒருத்தர் தொட்டா அது இயேசுவே தொட்ட மாதிரி. அதான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான், நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. முள்ளை யாருன்னா போய் உதைப்பீங்களா? உதைச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? குத்தம், ரத்தம் வரும். அல்லேலூயா. அதுதான் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. என் பிள்ளைகளை நீ அப்படி துன்பப்படுத்துற, என் பிள்ளைகளை நீ கொலை செய்து கொண்டிருக்கிற. அதுக்கு சவுல் சொல்றாங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, எங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழுப்பினாலும் சரி அவர்களுக்கு என்ன வரும்? நடுக்கம் வரும். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. உடனே என்னங்க பண்ணா?
தேவனுக்கு முன்பாக பாடின யார் முழங்காலும், அல்லேலூயா, யார் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அது பிஎம்மா இருந்தாலும் சரி, அது சிஎம்மா இருந்தாலும் சரி, அல்லது எந்த எம்மா இருந்தாலும் சரி, தேவனுக்கு விரோதமாய் எழுப்பினார் அவர்கள் அவர்கள் தலை மட்டும் தாழ்த்தி தேவன் அவர்கள் நிலையிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. யார் நிலையில? கர்த்தருடைய நிலையிலே கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அடிமையாக இருக்கிறமே அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். யாருடைய கிறிஸ்தவர்களை கொல்லும்படிக்கு போனான். அல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டா, இங்க சவுல் ரட்சிக்கப்பட்டது யாருடைய சித்தம்? அவருடைய சித்தம். அல்லேலூயா. அவருடைய சித்தத்தை மூன்றாவது காரியம் தெய்வ சித்தத்தை செய்த சவுல். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களை கொல்லும்படிக்கு போன அந்த சித்தத்தை மாற்றி தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய ஊழியக்காரனாகிய மாற்றிய பவுலுக்கு அருமையானவர்களே, அது கீழே வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ எழுந்து பட்டணத்திற்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனோடு கூட பிரயாணம் பண்ண மனுஷர்கள் சத்தத்தை கேட்டு ஒருவரை காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையில் எழுந்து தன் கண்களை திறந்த போது ஒருவரையும் காணவில்லை. அப்போது கையிலாக கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டு கொண்டு போனார்கள். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனா, குசியாமல் குடியாமல் இருந்தான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அனனியா கிட்ட போறாங்க. அனனியா கிட்ட போகும்போது அவனுக்கு என்ன வருது? தரிசனம். அவனுக்கு பார்வை வருகிறது. அடிமையாக இருக்கிறமே. எதனால? என் பிள்ளைகளை தொட்டல, ஆண்டவர் உன்னையும் தொட்டுட்டாரா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழுப்பினா ஆண்டவர் தாங்கவே மாட்டார். அல்லேலூயா. எப்படி இறங்குவார்? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறனா கர்த்தர் இறங்குவார். மூன்றாவது நம்ம பார்த்தோம், யாருங்க? சவுல் பவுலாய் மாறின தருணத்தை நாம் பார்த்தோம். நான்காவது காரியம் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். யோசேப்பு. அல்லேலூயா. யாருக்கு இந்த யோசேப்பு? கர்த்தருடைய சித்தத்தை செய்தவன். அல்லேலூயா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்தார். அல்லேலூயா. எங்க தேவ சித்தத்தின்படி செய்தார் பலவிதமான பழிகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. பலவிதமான உபத்திரவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும். இந்த 4வது குறிப்பு தலைப்பு என்னவென்றால், தெய்வ சித்தத்தை செய்து சோதனை மூலமாக உயர்த்தப்பட்டவர். அல்லேலூயா. தெய்வ சித்தத்தை செய்து சோதனை மூலமாக உயர்த்தப்பட்டவர். அருமையான தேவனிலே யோசிப்பு யாருங்க? யோசிப்போடு கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சில நாள் சென்ற பின் அவனுடைய எஜமான மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றான். அவனோ தன் எஜமான மனைவி சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டு எண்ணிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியும் உங்களை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. அல்லேலூயா. இதனால யோசேப்பு எங்க போனா? அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்காம யோசேப்பு எங்க போனா? சிறைச்சாலைக்கு போனா. அவருடைய கணவர் வராரு. அவருடைய கணவர் வரும்போது, நீ உன்னுடைய ஊழியக்காரன் என்கிட்ட வந்து தப்பா நடந்திருக்கான், அவருடைய வஸ்திரம் என்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. பொய்யாய் குற்றச்சாட்டு சொல்றாங்களா? அல்லேலூயா. உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவானால் வாக்கியவான்களா இருப்பீர்கள் என்ற வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்க மேல பொய்யா சொல்றாங்கன்னா அது தேவ சித்தம் தான். அல்லேலூயா. உங்க மேல பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னா அது தேவ சித்தம் தான்.
அதில் நீங்கள் எதிர்பட்டு அவங்களோடு கூட நீங்கள் சண்டை போடக்கூடாது. அவங்களோடு கூட பிரச்சனைகள் இருக்கக்கூடாது. உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாங்களா, தவறாக சொல்கிறாங்களா, அது யாரும் சொல்லலை, அது தேவ சித்தத்துக்கு என்று தான் சொல்கிறாங்க. அல்லேலூயா. அது தேவ சித்தத்துக்கு என்றே தான் சொல்லுகிறார்கள். அருமையான தேவனே, யோசேப்பு பார்த்தாங்க, சிறைச்சாலையில் போனாங்க. சிறைச்சாலையில் போகும்போது ஆண்டு என்னங்க பண்ணாரு, சிறைச்சாலையுடைய தலைவனுடைய தயவு யோசேப்புக்கு கிட்டினது. ஏன்? யோசேப்பு ஒரு பாவமும் செய்யவில்லை. அல்லேலூயா. யோசேப்பு ஒரு பாவமும் செய்யவில்லை. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வராங்க. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்படுகிறான். ஏன்? தெய்வ சித்தத்தை செய்தான். அல்லேலூயா. அந்த பாவத்தோடு அவன் போராடவில்லை. அந்த பாவத்தோடு அவன் என்ன பண்ணலைங்க? போராடவில்லை. போராடாம அவன் தேவ சித்தத்தை செய்கிறவனாக இருந்தான். அறிஞர் கடைசியாக ஒரு குறிப்பு பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். 21 வசனம் வாசிங்க. 39, 21. கர்த்தர் யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அறிஞர் தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவருடைய கிருபை நம்மளுக்கு என்ன வேணும்? இருக்க வேண்டும். கிருபை தான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுக்கு கொண்டு வரும். மறுபடிகளே, கடைசியாக மத்தேயு 26 அதிகாரம் 36 வசனம். கடைசி குறிப்பு மத்தேயு 26:36 வாசிங்க. இங்க ஒரு சித்தம் இருக்கு பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்து சீஷரை நோக்கி, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்க என்று சொல்லி பேதுருவும் செபதேயும் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கம் அடையும் வேர்கொள்ளப்படத் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாக துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழுத்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடமானால் நீங்கபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். அல்லேலூயா. இயேசுவை எதுக்கு ஜெபம் பண்ணாங்க? நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் இயேசு என்ன சொல்றாரு? இந்த பாத்திரம் நீங்க கூடமானால் நீங்கபடி செய்யும், என் சித்தத்தின்படி அல்ல, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். இயேசு மரணத்தின் அந்த சூழலில் கூட சரி, யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு? இயேசுடைய தன்னுடைய அனுப்பினருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. இன்னைக்கு நாம் யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு நாம் யாருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்? கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது தேவன் நம்மை கொண்ட பெரிய காரியங்களையும் பெரிய திட்டத்தையும்